இது? மஞ்ச புடவை, வேப்பில. மது, அங்க பிரதட்சணம் எல்லாரும் பண்றது தானே. வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம ஸ்கூல்ல அவசர வேலைன்னு டிஃபன் கூட சாப்பிடாம கிளம்பி வந்துட்டு எத்தனை நாளா நடக்குதா நீ இதெல்லாம்? முதல்ல இங்க உட்காரு. உட்காரு சொல்றேன். ஆமா, டிஃபன் எனக்கா? குடு குடு குடு. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குது? இது மட்டும் தானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? என்கிட்ட கூட மறைப்பீங்களா நீ? இப்படி ஒரு பிரார்த்தனையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா? நம்ம வீட்டு நிலவரம் உனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய முடியாதுடி. அத்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு வடிகால் வேணும் இல்லையா? அவர் உயிர் பொழைச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவருக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் மது. கலங்கி போய் அழுது நிக்கிறத விட கடவுளே அவரை காப்பாத்துன்னு கேட்கலாம் இல்லையா? அவர் நல்லா இருக்கணும். இந்த பிரார்த்தனை, அங்க பிரதட்சணம் எல்லாமே அவருக்காக தான். நிஜமா அது மட்டும் தான் காரணமா? உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க முடியாது அண்ணி. அண்ணனை நான் ஒரு தடவை டாக்டர் குமரவேல் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்தேன். நான் பார்த்தத அண்ணன் கவனிக்கல அண்ணி. அவசரமா அவரு ஆட்டோ புடிச்சு போயிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் அங்க போறாரான்னு நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாமே எனக்கு தெரியும் மது. எங்களுக்குள்ள ஒரு ரகசியமும் இல்ல. நீ என்ன டிஎன்சிக்கு கூட்டிட்டு போனல, அதே மாதிரி அவரும் டெஸ்டுக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான். இது பாரு மது, அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவர் நல்லா இருக்காரு. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கவலையை விடுங்க நீ. சொல்ல போனா இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் இப்ப ஒத்துக்கிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத தவிர நம்ம வீட்டுக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல அண்ணி. குழந்தை முக்கியம்தான் மது. ஆனா அதை விட எனக்கு உங்க அண்ணன் முக்கியம்டி. அவருக்காக நான் செய்யற இந்த பிரார்த்தனை, அங்க பிரதட்சணம், உப்பில்லாத விரதம் நடுவுல நின்னு போயிடக்கூடாது. இது பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்ல யாருக்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல நீ, நான் சொல்ல மாட்டேன். சூர்யாவுக்கு கூட தெரிய வேண்டாம். நிச்சயமா தெரியாது அண்ணி. அண்ணனுக்காக நீங்க செய்யறதா சொன்னாலும் நம்ம வீட்ல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் நீங்க பாடுபடுறீங்க. உங்களுக்காக இந்த சின்ன ஹெல்ப் நான் பண்ண மாட்டேனா? உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும் அண்ணி. நிச்சயமா பிறக்கும். இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பலன் கிடைச்சே தீரும் அண்ணி. தேங்க்ஸ் மது. வா போலாம். வா போலாம். புஷ்பா, இந்த டிஃபன் ரெடி. உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருக்கேன். வர வர நீங்க அம்மாவுக்கு மேல போயிட்டீங்க அண்ணி. ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து நீங்க எப்ப சாப்பிட கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். பசி வேற உயிர் போகுது தெரியுமா? புஷ்பாவுக்கு மட்டும் முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்க. தரேன். மா, வாசனை மூக்க தொலைக்குது, கொஞ்சம் குடுமா. ஏய், உள்ள தாச்சு டிஃபன்ல கை வைக்காதடா. அம்மா, ஒரு ரூபாய் கொடுத்தா என்னம்மா? உனக்கு உள்ள செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. அண்ணி எனக்காக சூப்பரா செஞ்சு வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. யார் வேண்டாம்? அவசரப்படாதடா, தரேன். நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்படி இருக்கு புஷ்பா? நல்லா இருக்கா? கிச்சனுக்குள்ள வந்தாலே வாசனை தூக்குது, பசிக்குது. அண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? சப்பாத்தி ஓகே, குருமா ஓகே, சட்னி, தோசை. இன்னைக்கு ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சிட வேண்டியதான். செம பசி வேற. என்னது இதுல என்ன வச்சிருக்காங்க? ஓ, எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்களா? அண்ணி, இதுல எதுலயுமே உப்பு இல்ல. சப்பாத்திலயும் உப்பு இல்ல, குருமாவிலயும் உப்பு இல்ல. நீ இல்லையே, சரியாதான் அண்ணி இருக்கு. ஏய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்றேன். அண்ணி, நீங்க வச்சிருக்க இந்த குருமால உப்பே இல்ல. நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சூர்யா, அது அன்னைக்கு தனியா எடுத்து வச்சிருக்காங்க.
அவங்க உப்பு இல்லாத பத்தியே இருக்காங்க. என்னது உப்பில்லாத பத்தியமா? எதுக்கு? யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்க எதுக்கு உப்பு இல்லாத பத்தியே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு சொல்ல? புஷ்பாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு அண்ணி இந்த விரதம் இருக்காங்கம்மா. இத போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பாங்களா? சரி சரி, உருகுனது போதும். ரூமுக்குள்ள வா, அங்கே சாப்பிடலாம். வாடி. சூர்யா, மது, வாங்க சாப்பிடலாம். வா புஷ்பா, நான் டிஃபன் வச்சிருந்தேனே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அண்ணி. ஏய், என்ன சரி நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ விடுங்க அண்ணி, பரவாயில்ல. வீட்லயும் வேலை பார்த்து ஸ்கூல்லயும் வேலை பார்த்து நீங்க இவ்ளோ வேலை செய்யும் போது நான் இந்த ஹெல்ப் கூட பண்ணக்கூடாதா? ஒண்ணும் வேண்டாம், இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? நீ போ, நான் 10 நிமிஷத்துல எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன். அண்ணி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு அண்ணி. எனக்காக உப்பில்லாத பத்தியம் இருக்கீங்கன்னு நேத்து மது சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அண்ணி. அம்மாவை தவிர என் மேல யாருக்கும் உண்மையான அன்பில்ல நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நான் கண் கலங்கிட்டேன். நைட்டு தூக்கமே வரல தெரியுமா அண்ணி? ச்சே, இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு. உன் மேல எனக்கு அக்கறை இருக்குடி. இருந்தா கூட எத்தனை பேருக்கு அண்ணி இப்படி ஒரு மனசு வரும்? என் வீட்டுக்காரர் எப்ப பாரு உங்களை பத்தி பெருமையா சொல்லுவாரு. என்னடா இவரு நம்மளை விட அண்ணிய பத்தி ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுறாருன்னு நினைப்பேன். ஆனா அவர் சொல்றதெல்லாம் சரின்னு இப்பதான் அண்ணி எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல புஷ்பா, நீ இந்த வீட்டு பொண்ணு, முழுகாம வேற இருக்க. அக்கறையா பாத்துக்க வேண்டியது எல்லாரோட கடமையும் தானே. பாத்துக்கிறதெல்லாம் வேற அண்ணி. ஆனா எனக்காக உங்களை வருத்திக்கிட்டு விரதம் எல்லாம் இருக்கீங்கன்னா மனசுக்குள்ள என் மேல உங்களுக்கு எவ்வளவு பிரியம் இருக்கணும். இவ்வளவு நாள் நான் தான் அண்ணி உங்களை சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நல்லா இருக்குடி நீ பண்றது. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ண இப்படியா வேலை வாங்குவேன்? அத்தை, நான் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா புஷ்பா தான் என் பேச்ச கேட்காம இது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கா. ஐயோ அண்ணி மேல தப்பு இல்லம்மா, நானா தான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். சும்மாவே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? சும்மா உட்கார இஷ்டம் இல்லைன்னா சுருண்டு படுத்து கிடக்க வேண்டியது தானே. இல்ல ஏதாவது புஸ்தகம் எடுத்து படி, டிவி பாரு. அதை விட்டுட்டு ஈர துணி அலசி பிழிஞ்சு எடுத்தேன்னா தும்மல் ஜுரம்னு வந்துருச்சுன்னா யார் அவஸ்தைப்படுறது? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம வா.
வாடி. என்னக்கா அம்மா கட்சி மாறி விடலையேன்னு கவலைப்படுறியா? வந்துட்டியாடி? நீ கெட்டதும் இல்லாம இவளையும் கெடுக்க பாக்குறியா? உன்கிட்ட எல்லாம் மல்லு கட்டுறதுக்கு எனக்கு தெம்பில்ல. ஆள விடு. அக்கா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வீட்ல அண்ணியா இருக்கிறதும் கஷ்டம், அன்னைக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலும் கஷ்டம். நானும் சூர்யாவும் வாங்கி கட்டிக்கிறது போதும்க்கா. நீ எப்பவுமே அம்மா பொண்ணாவே இருந்துக்கோ. அதான் உனக்கும் நல்லது, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது. என்ன நான் சொல்றது புரியுதாக்கா? மது, உன்னோட புத்திசாலித்தனத்தால நேத்து நீ என்னை காப்பாத்தினதுக்கு நியாயமா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ஆனா நல்லது நினைச்சு நீ சொன்ன பொய்ய இப்ப உண்மைன்னு பாவம் புஷ்பா நம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்னால சந்தோஷப்பட முடியல மது. சொல்ல போனா எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. புஷ்பா நல்லவளாகிறதுல உங்களுக்கு என்ன நீ குற்ற உணர்ச்சி? திருவள்ளுவரே இது ஓகேன்னு தான் சொல்லிருக்காரு. சும்மா இதெல்லாம் லூஸ்ல விடுங்க அண்ணி. நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஈவினிங் வந்து உங்களோட பேசுறேன். ஓகே பாய். இன்னையோட உங்களுக்கு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிச்சு முரளி. நான் கொடுத்த அந்த வைட்டமின் மாத்திரை மட்டும் ரெகுலரா கண்டினியூ பண்ணா போதும். டாக்டர், எனக்கு இனிமே எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? நாளைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம் மிஸ்டர் முரளி. கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல எந்த குறையும் இல்லை. நீங்களும் நல்லா கோஆபரேட் பண்ணீங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல நியூஸோட தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கையோட இருங்க. அதான் டாக்டர் வேணும் எனக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற சந்தோஷத்தை விட என்னால ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியும்னு எனக்கே நிரூபிக்க வேண்டியது இருக்கு. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம் டாக்டர். புரியுது மிஸ்டர் முரளி. ஆனா நீங்க இவ்வளவு பயப்பட வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு கவுன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நாளைக்கு டெஸ்ட் பண்ணா அது தெரிஞ்சிடும். நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. அப்புறம் நாளைக்கு வரும்போது உங்க ஒய்ஃபையும் கூட கூட்டிட்டு வாங்க. ஒரு தடவை கூட நான் அவங்க 2 பேரையும் சேர்ந்து பார்த்ததில்ல. பார்க்குறேன் டாக்டர். பர்மிஷன் போட முடியும்னா கண்டிப்பா அவளையும் கூட்டிட்டு வரேன். ஓகே ஃபைன். சரி டாக்டர். கிளினிக் போயிருந்தீங்கல்ல, இன்ஜெக்ஷன் கோர்ஸ் இன்னையோட முடிஞ்சிருச்சா? டாக்டர் என்னங்க சொன்னாரு? எல்லாம் நல்லபடியா முடியும்ல? திரும்ப எப்ப வர சொல்லிருக்காரு? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத ரஞ்சினி. உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம்னா அதை நானே சொல்லுவேன். அது இல்லைங்க, படுத்தா எழுந்திருச்சா மனசுல இதை தவிர வேற நினைப்பே வர்றதில்ல. ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னால வேற என்னங்க பண்ண முடியும்? கோயில் கோயிலா வேண்டிக்கிறேன். கடவுள் எப்ப கண்ணை திறப்பாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியுமே,
இந்த உப்பில்லாத பத்தியம் கூட இதுக்கு தானே. ஆமா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நமக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தான் உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்ல யாருக்கும் தெரியாது. இந்த விரதம் இருக்கிற விஷயம் கூட மது அவளாவே தான் தெரிஞ்சுக்கிட்டா. நல்ல வேளை அத்தை கிட்ட இத போட்டு உடைக்காம புஷ்பாக்காக இந்த விரதம் இருக்கேன்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டா. நடத்து நடத்து, என்ன தோணுதோ செய். நான் சொல்ல என்ன இருக்கு? ஆனா ஒண்ணு, செக்கப்புக்குன்னு நான் அந்த கிளினிக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இன்னைக்கு கடைசி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வெளியே வர வரைக்கும் நானா வாயை திறந்து இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன் உனக்கு தெரியாது? நீ எத்தனை தடவை என் வாயை பிடுங்க பாத்திருக்க? நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பேனா? மதிக்கணும் ரஞ்சனி. நம்ம தாம்பத்தியத்தை, அதோட புனிதத்தை நாம முதல்ல மதிக்கணும். 4 பேருக்கு தெரியற மாதிரி வெட்ட வெளிச்சமாக்க கூடாது. நிச்சயமாங்க, நான் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் சொல்லலையே. சரி சரி, டாக்டர் திரும்ப டெஸ்டுக்கு எப்போ வர சொல்லிருக்காரு? நானும் உங்க கூட வரேங்க. இது நான் ஆரம்பிச்சது. யாரோட உதவியும் இல்லாம இது எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னோட பிரார்த்தனை, விரதம், மத்ததெல்லாம் உன் திருப்திக்காக நீ செஞ்சுக்கிறது. புரியுதா? உன் விஷயத்துல நான் தலையிடல. அதே சமயத்துல உன்னோட பிரார்த்தனையால தான் எனக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்காத. வேண்டாங்க, வேண்டாம். தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. நான் மனசால கூட அப்படி ஒண்ணும் நினைக்கல. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதா இந்த வீட்ல எல்லாரோட ஆசையும். நமக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா அது இந்த வீட்டுக்கே சந்தோஷம் இல்லையா? அதுக்காக தானே இவ்ளோ பாடுபட்டு இருக்கோம். கடவுளை மொத்தமா குத்தைக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி பெருமைப்படாத. ஆண்டவன் என் பக்கம் இருக்கான். நான் ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன், நீ இல்ல. என்னோட வெற்றியில கண்டிப்பா உனக்கு பங்கு இல்ல. ஊரை கூட்டி எல்லாத்தையும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி இதையும் வேணா போய் சொல்லு. போ. Ding